அல் ஜசீரா நேர்காணல் குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிருப்தி தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒளிபரப்பான சிறிது நேரத்திலேயே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ரணில் விக்ரமசிங்க, தொகுப்பாளர் மேக்தி ஹசனுடன் இணைந்த 3 குழு உறுப்பினர்களில் 2 விடுதலை புலிகள் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவித்தார். மனித உரிமைகள் வழக்கறிஞரும் இலங்கை மனித உரிமைகள் ஆணையகத்தின் முன்னாள் ஆணையாளருமான அம்பிகா சட்குணநாதன் இந்த விவாதத்தில் பங்கேற்பார் என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டது. எங்கள் சித்தாந்த வேறுபாடுகள் இருந்தபோதிலும் நான் அவரை அறிந்திருப்பதால் அதில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இருப்பினும் பின்னர் அவருக்கு பதிலாக விடுதலை புலிகள் ஆதரவு குழுக்களுடன் தொடர்பு கொண்டு 2 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டதை அறிந்தேன் என்றும் தெரிவித்தார். நேர்காணலின் வடிவத்தையும் அவர் விமர்சித்தார். அவரது பதில்களின் முக்கிய பகுதிகள் தவிர்க்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். நான் உள்ளூர் ஊடகங்களுடன் பேசும்போது அது நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது. எனவே நல்லது கெட்டது இரண்டும் வெளிவரும். இருப்பினும் அல் ஜசீரா 2 மணி நேரம் என்னை நேர்காணல் செய்தது. ஆனால் 1 மணி நேர பகுதியை மட்டும் வெளியிட்டது. அதில் பெரும்பகுதியை திருத்தியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.